நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தாமரை தமிழ் நியூஸ். உண்மையை உரைக்க. முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதியில் தொடர் மழையால் வனப்பகுதி பசுமையாக மாறியது. வறட்சியால் புலி உட்பட வன விலங்குகளின் நடமாட்டம் அதிகரித்து வனத்துறையின் சார்பில் வாகன சவாரியில் வனப்பகுதிக்குள் வன விலங்குகளை கண்டு மகிழ்ந்த சுற்றுலா பயணிகள். நீலகிரி மாவட்டத்தில் அடர்ந்த வனப்பகுதியான முதுமலை புலிகள் சரணாலயம் 688 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது. இந்த வனப்பகுதிக்குள் சுற்றுலா பயணிகள் சென்று வன விலங்குகளை நேரடியாக கண்டு ரசிக்க வனத்துறையினர் வாகன வசதி செய்துள்ளனர். தற்போது இந்த வாகனத்தில் சென்று வன விலங்குகளை கண்டு ரசிக்க சுற்றுலா பயணிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். வாகனத்தில் அடர்ந்த வனப்பகுதிக்குள் 1 மணி நேரம் சென்று வர நபர் ஒருவருக்கு வனத்துறையினர் 360 ரூபாய் கட்டணமாக நிர்ணயம் செய்துள்ளனர். மேலும் வாகனத்தில் பயணம் செய்பவர்களுக்கு வனப்பகுதிக்கு சென்றபோது பல்வேறு வனவிலங்குகள் தென்பட்டன. காட்டெருமை கூட்டங்கள், புலி. சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் தங்கள் செல்போன்களில் இதனை பதிவு செய்தனர். கூட்டம் கூட்டமாக மான்கள் வாகனத்தின் முன் சாலையே கடந்த காட்சிகள். மேலும் யானை கூட்டம், மயில், கரடி, கழுகுகள், லாங்கூர் குரங்குகள் அனைத்தையும் கண்டு ரசித்து மகிழ்ந்தனர். மீண்டும் வாகனம் புறப்பட்ட இடத்திற்கு வந்து வனத்துறையினர் சுற்றுலா பயணிகளை இறக்கிவிட்டனர். இந்த வாகன சவாரியில் செல்ல அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் ஆர்வம் காட்டி வருவதால் சவாரி செய்ய பல மணி நேரம் காத்திருந்தும் டிக்கெட் கிடைக்காமல் ஏமாற்றத்துடன் திரும்பிச் செல்வதால் ஆன்லைனில் பதிவு செய்ய வனத்துறையினர் ஏற்பாடு செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது.